வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு டாக்டர் ஒரிஜினல்ஸ். நான் உங்கள் யஷ்வந்த். ஸோ என்னடா இவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கேன், இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு நீங்க பார்க்கலாம். என்ன வீடியோன்ற பத்தி பேச போறேன்றத பார்த்துட்டு வந்துருக்கேன். உலகத்துல எந்த ஒரு மாணவர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் சவால் விடுகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கணும். அதுதான் என் கனவு. அதுக்காகத்தான் இந்த துறையில் நிறைய திட்டங்களை கொண்டு வரோம். நிதி நெருக்கடி எத்தனை இருந்தாலும் கல்வித்துறையில நிறைய புது புது திட்டங்களை ஆரம்பிக்கிறோம்னா உங்களுக்காகத்தான். மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பதிலுக்கு மாணவரான உங்களை நான் கேட்டுக்க ஒன்னே ஒண்ணுதான், படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, இதுதான் இந்த வீடியோவை பத்தி தான் பேச போறேன். அதனாலதான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னடா உடனே டிஎம்கே முட்டு கொடுக்குறேன். இது வந்து யாரு பேசியிருந்தாலும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். அந்த இதை வந்து இந்தியாலே டிஎம்கே மட்டும்தான் பேசுன்றதுல வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் ஆளும் அரசு மாணவர்கள் மத்தியில போயிட்டு நீங்க இங்க இருக்கிற எந்த தடைகளையும் பத்தி கவலைப்பட வேணாம், உங்களோட கல்வியை முழுக்க முழுக்க அரசாங்கம் பார்த்துக்கும், நீங்க தொடர்ந்து படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஸ்டேட்டோட சிஎம் வச்சிருக்காங்க. அதாவது உலக போர்லாம் முடிஞ்சு ஒவ்வொரு நாட்டும் சுதந்திரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த நாட்டுல இருக்கிற இளைஞர்களையும் குழந்தைகளையும் கல்வியை நோக்கி பயணம் செய்ய வைக்கிறதுக்கு அன்னைக்கு தலைவர்கள் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, அங்க இருந்த ரிஃபார்மர்ஸ், ஒவ்வொரு ஊர்ல இருந்த ரிஃபார்மர்ஸும் சரி, கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி அந்த நாடு முன்னேறதுக்கான தேவைகளுக்கு ஏற்ப அந்த மக்கள் கிட்ட அதை எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க இந்தியால இங்க சமீப காலகட்டங்கள்ல மறுபடியும் இந்த கல்வியில ஒரு சமூகத்தின் ஆதிக்கத்தை கொண்டு வர்றதுக்காக பல வஞ்சக வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் அது முக்கியமான ஒரு விஷயம் தான் நீட் அந்த காலகட்டத்திலிருந்தே நம்ம அதை வந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு இந்தியா முழுக்க நீட்டுக்கு என்ன எதிர்ப்பு வருது, அது சமமான பரீட்சை அல்ல, அதுல ஏமாற்று வேலைகள் நடக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் எடுத்து, ஈவன் இந்த ஸ்கேம் நடக்கலைன்னா கூட அது சமமான வாய்ப்புகளை கொடுக்குற ஒரு பரீட்சை கிடையாது. அது வந்து நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு மாணவர்கள் எல்லாருக்குமே புரிஞ்சு இந்தியா முழுக்க அதை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சூழல்ல ஒரு மாநிலத்தின் முதல்வர் மாணவர்கள் மத்தியில வந்து உங்க படிப்பை நாங்க ஏத்துக்கிறோம், அது எங்களோட பொறுப்பு, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம படிச்சுக்கிட்டே இருங்க, எங்கேயுமே நிறுத்தாதீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை மாணவர்கள்ட்ட வச்சு அது வந்து ரொம்ப அருமையான ஒரு சந்தோஷமான விஷயம். இதுதான் வாட் இஸ் திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு கேட்குறீங்களே, திராவிடியன் மாடல்னா என்னன்னு கேட்குறீங்களே, இதுதான் திராவிடியன் மாடல். அனைவருக்குமான சம வாய்ப்புகளையும் சம உரிமைகளையும் வழங்குவதற்கான அனைத்து பாலிசிகளையும் கொண்டு வர ஒரு கவர்மெண்ட் தான். அதுதான் ஒரு திராவிடியன் மாடல். ஸோ இது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல நிறைய சாதிய தீண்டாமை காரணமாக நடக்கிற கொலைகளும் தாக்குதல்களும் அதிகமாகிட்டே இருக்கு. சிபிஎம் ஆபீஸ்ல நடந்த அட்டாக் இப்ப ரீசெண்டா அதை பத்தியும் நம்ம பேசியிருந்தோம். ஆனா இது முழுக்க முழுக்க டிஎம்கே மேல பழி போட முடியாது அப்படின்னு நாங்க சொல்லி இருந்தாலும் இதுல அரசோட குறைவு கொஞ்சம் இருக்கு. அரசோட கவனக்குறைவு இருக்கு. அதை நோட்டீஸ் பண்ண வேண்டியது, அதை வந்து சீர்படுத்த வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமை. அண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் இந்த கவர்மெண்ட் எடுக்குமா அப்படின்ற கேள்வி வச்சுக்கிட்டு இருந்த சூழல்ல தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா இந்த சாதிய பிரச்சனைன்றது கவர்மெண்ட் கையில இல்ல, சமூகத்துக்கிட்ட இருக்கிற பிரச்சனை. வளர்ந்து பெரியாளாகிட்டு சாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கவன்ட்ட போயிட்டு இதை திருத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனா வளரும் சூழலில் கல்வி கத்துக்கிட்டு இருக்க உலகத்தை பாக்குற அந்த காலகட்டத்துல அந்த மாணவர்கள் கிட்ட போயிட்டு இந்த சாதிய தீண்டாமை இல்ல சாதி வெறுப்பு இதை நீக்க வேண்டியது நம்மளோட சமுதாயமா நம்மளோட கடமை. அதை அரசு முன்னெடுத்திருக்கு. இன்னைக்கு பள்ளிகள்ல சாதி அடையாளங்களோட பேர் இருக்கக்கூடாது, சாதி அடையாளங்களோட பேர் இல்லாம இருந்தாதான், அடையாளங்கள் இல்லாம இருந்தாதான் புதுசா பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க முடியும், அதுக்கான உரிமை கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த சாதி அடையாளங்களோட கயிர்கள் கட்டக்கூடாது, மாணவர்கள் யாரும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க. இந்த சாதிய தீண்டாமை மாணவர்கள் மத்தியில மட்டும் இல்ல, டீச்சர்ஸ்க்கு மத்தியிலையும் நடக்கும். டீச்சர்ஸ் மாணவர்களை பண்றது போது நான் சொல்றேன், அதுவும் நடக்கும். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பண்றதை அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போதே நான் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்ச பையன்னா, அதுல வந்து நாட் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேல அவங்க சாதி வன்மத்தை காட்டுறது, நாட் ஸ்டூடெண்ட்ஸ் மேல மட்டும் காட்டுறது கிடையாது, பட் ஆல்சோ அமங் சக ஆசிரியர்கள்கிட்டையும் அது இருக்கும். சக ஆசிரியர்களையும் சாதிய தீண்டாமையோட நடத்துவாங்க. இதை வந்து நான் பார்த்திருக்கேன். என் ஸ்கூல்ல அது எப்ப மாறுச்சுன்னா, எப்ப இவனுங்கெல்லாம் யாரை ஒதுக்கி வச்சாங்களோ அந்த ஆள் ஹெட் மாஸ்டர் ஆன பிறகு அது மாறுச்சு.
எங்க ஸ்கூல்ல. ஸோ அதே மாதிரிதான் இத வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அந்த அறிக்கையில இருந்துச்சு. ஒரு சாதி ஆதிக்கம் அதிகமா இருக்க பகுதியில அந்த ஆதிக்க சாதிய சேர்ந்த ஒருத்தர் தலைமை ஆசிரியரா வரக்கூடாது அப்படின்ற ஒரு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது ரொம்ப தேவையான நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு ஒரு சென்சிபிளான விஷயம். அத வந்து கரெக்ட்டா அதையும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆட் பண்ணியிருக்குது. நீதியரசர் சந்துருவுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். அவர் ரொம்ப தெளிவா எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் யோசிச்சு தான் அந்த ஒரு எல்லா பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு குறிப்பா அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப இது வந்து ரொம்ப நோட்டீஸ் ஏன்னா எப்பயுமே வந்து மாணவர்கள் மேல ஆசிரியர்கள் பண்ற சாதிய தீண்டாமையை பத்தியும் சொல்லுவாங்க. இங்க என்ன நடக்கும்னா, இப்ப வந்து எங்க ஊர்ல வந்து சாதாரணமா சாதி பேர சொல்லி தான் ஸ்கூல் பேர சொல்லுவாங்க. அது அந்த ஸ்கூல் பேர்லயே இருக்கும். குறிப்பிட்ட சாதிய சேர்ந்தவங்க அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்க ட்ரஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால அந்த சாதி பேர சொல்லி ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம, நார்மலா கவர்ன்மெண்ட் ஸ்கூலா இருக்கும். இல்ல வந்து ஏதோ ஒரு மிஷனரி டைம்ல பண்ண கிறிஸ்டியன் ஸ்கூலாக இருக்கும். இந்த மிஷனரி ஸ்கூல்ஸோ இல்ல கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயோ எந்த சாதிய சேர்ந்த மாணவர்கள் அதிகமா படிக்கிறாங்களோ அந்த சாதியை குறிப்பிட்டு அந்த ஸ்கூல் பேரை சொல்ற வழக்கம் இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது இந்த அதனால அந்த அதாவது அதனாலேயே அந்த ஸ்கூலுக்கு வந்து வேற பசங்க போய் படிக்காத சூழலும் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் இது எல்லாமே இப்போ வந்து நோட்டீஸ் பண்ணி இதுக்கான ஒரு அறிக்கையை கவர்மெண்ட் விட்டுருக்காங்க. அதுக்கு நீதியரசர் சந்துரு ஒரு ஆர்டிகிள் கொடுத்திருக்காரு அப்படின்றப்ப இத பத்தி ரொம்ப முக்கியமா பேசி ஆகணும். ஏன்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, திராவிட மாடல் டிஎம்கே இங்க இருக்க தீண்டாமைக்கு எதிரான செயல்பாடு என்ன பண்ணிடுச்சு, ஓட்டு அரசியல்ல இருந்துட்டு அதிகமா பேச முடியாதுன்றதை ஒத்துக்கிட்டாலும் இருந்தாலும் அவங்க அந்த ஓட்டு அரசியல்ல இருந்துகிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கும்ல. அதுல ஒரு 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 சின்ன ஸ்டெப்பா நான் இதை பாக்குறேன். இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இது மட்டுமே போதாது. இன்னும் நிறைய முன்னெடுப்புகள் ஒரு கவர்மெண்டா இருந்து இந்த பாலிசிஸை எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம நாட்டுல அந்த கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து மத ரீதியான வன்மமும் சாதி ரீதியான வன்மமும் மக்கள் மனதுல அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு சூழல்ல சமூக நீதினு பேசுற ஒரு அரசாங்கம் இதை முன்னெடுத்து இதற்கான வழிமுறைகளை எடுத்து வந்து வச்சாதான் இது மறுபடியும் சீரமையும். ஸோ இது ஒரு இந்த மாணவர்கள் கல்வி மீதான கல்வியையும் உலகத்தையும் காணக்கூடிய அந்த சூழல்ல இருக்கிற மாணவர்கள் கிட்ட இந்த சாதிய தீண்டாமையை ஒழிப்பதற்கான ஸ்டெப் எடுத்திருக்க இந்த கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அது இந்த கவர்மெண்ட் மூலமா நான் பல வகையில வந்து பலன் அடைஞ்சிருக்கேன். நான் இன்னைக்கு படிச்சிருக்கதும், நான் காலேஜ் போயிருக்கதும், வேலைக்கு போயிருக்கதும் எனக்கு அமைந்த ரிசர்வேஷனாலையும் இங்க கொண்டு வந்த தொழில் முன்னேற்றங்களாலையும் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு ப்ரிவிலேஜை இந்த கவர்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்கு. இதே ப்ரிவிலேஜ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மூவ் ஆகணும். அதுக்கான ஸ்டெப்ஸை நோக்கி தொடர்ந்து திராவிட அரசு பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். தீண்டாமைக்கு எதிரான நம்மளோட குரல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.